ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎல் 2 இயர்ஸ் சென்னை பிக் பாஸ் தமிழ் சென்னை 100வது நாள் வந்துருச்சு. இன்னும் முடிய போகுது சீக்கிரமே. அப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க, இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 100வது நாளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் மோட்டிவேட் பண்ணுவோம் எங்களை. வாங்க வீடியோ போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் வந்து மிக 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 தேங்க்யூ. ஆமாம், காலையிலேயே மார்னிங் சாங் போட்டு ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிற நியூஸ் வந்து விக்ரம், சப்ரி அண்ட் திவ்யா இவங்க 3 பேர்த்தோட மிஸ்கால் வந்து வேலை செய்ய மாட்டுது. அண்ட் ஒன்லி அரோராவோட மிஸ்கால் மட்டும் தான் வேலை செய்யுது அப்படின்னு இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இவங்க திவ்யா, விக்ரம், சப்ரியோட மிஸ்காலை ட்ரை பண்ணிட்டு அரோராக்கு வந்து கால் பண்ணோடனே அது வேலை செய்யுது, அது அவங்களுக்கு ஓட்டா போய் முடியும். தயவு செஞ்சு நீங்க திவ்யா, விக்ரம், சப்ரிக்கு ஓட் போடுறது வந்து உங்களால அது வேலை செய்யலைன்னா போய் அரோராக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து அவங்க ஓட் கவுண்ட்ல சேர்ந்துரும். ஸோ என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. பார்ப்போமே எப்படி இந்த பிபி டீம் வந்து அரோராவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்களா இல்ல அது டெக்னிக்கல் எரவா என்னன்னு தெரியல. இப்போ ஸ்ப்ரெட் ஆகுறதுனால கண்டிப்பா இது வந்து பிக் பாஸ் டீமுக்கு போய் சேர்ந்துருக்கோம்னு நம்புவோம். தென் அடுத்தது இன்னைக்கு வந்து வின்னர் ஸ்பீச், அதை பத்தி சொல்லுங்க. என்ன வந்து சொல்ல சொன்னாரு பிக் பாஸ்? ஆமா, இன்னைக்கு வந்து என்னன்னா வின்னர், அதாவது நீங்க வின்னிங், யூ ஆர் அந்த வின்னிங் போடியம், வின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு எல்லாருக்கும். சோ சப்ரி வந்து எடுத்தோடனே என்ன சொன்னாருன்னா, நன்றி டு மக்கள் எல்லாத்துக்குமே, மக்களுக்கும் எனக்கு ஓட்டு போட்டு இந்த அளவுக்கு வந்து வர வச்ச மக்களுக்கு ரொம்ப நன்றி. என்னைய புடிச்சு போய் நீங்க வந்து என்னைய சப்ரியா புடிச்சு என்னைய இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்க. வேலைன்னு அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து சப்ரியா என்ன பார்த்து உங்களுக்கு பிடிச்சி இது வரைக்கும் கொண்டாந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதனால எனக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்பிக்கை மட்டும் இருந்தா எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தாரு. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் விக்ரம் வந்து என்ன சொன்னாருன்னா, இது வரைக்கும் அவர் எதுலயுமே, ஈவன் ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல எதுலயுமே அவர் வந்து வின் பண்ணதே இல்லையா. அவரோட எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்ட் தான் வந்து அவரை இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து கூட்டிட்டு வந்திருக்கு. சோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன அவர் வந்து எதுவுமே இது வரைக்கும் ஒரு வின்னிங் இதுலயே இருந்தது இல்லையா. சோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் அவார்ட். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா 24 ஹவர்ஸ்ல நான் பார்த்தப்ப சொன்னேன், இது வந்து சின்ன வயசுல நான் வந்து ரன்னிங் லோக்குள்ள வரல, ஹைட் அண்ட் சீக் லோக்குள்ள என்னால ஓட முடியாது. பட் ஆனா விகடனே வாங்கியிருக்காரு, விக்ரமா வந்து விகடன் அவார்டு வாங்கியிருக்காரு. சொன்னாரு அப்படின்னா, கப்பை நினைச்சு நான் வரல, பட் ஆனா இது வரைக்கும் நீங்க கொண்டாந்ததுக்கு நன்றி. சோ பேரண்ட்ஸ்க்கு நன்றி, பிக் பாஸ் டீமுக்கு நன்றி, பிக் பாஸ்க்கு நன்றி, அண்ட் கண்டஸ்டன்ட்க்கு நன்றி அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அரோரா வந்தாங்க. அரோரா வந்து என்ன சொன்னாங்க, நான் வின் பண்ற, ஐ மீன் இந்த டிடிஎஃப் டாஸ்க் வாட் எவர் இந்த 100 நாள் வரைக்கும் வந்தது, அவங்க வின் பண்ணுவேனே நினைக்கல, எதிர்பார்க்கவும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. வீக் 4லயே நான் போற மாதிரி இருந்தேன். ஹோம்சிக் வந்துருச்சு. பிக் பாஸ் தான் என்னைய வந்து பிலீவ் பண்ணி, விஜய் சேதுபதி சார் தான் என்னைய பிலீவ் பண்ணி என்னோட மேல நம்பிக்கை வச்சு இங்க விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் வந்து ஒரு அழகு பதுமை மட்டும் இல்ல, அதையும் தாண்டி என்னகிட்டையும் ஸ்கில் இருக்கு அப்படின்னு புரிய வச்சிருக்காங்களாம். சோ அதனால இப்ப வந்து கடைசி வரைக்கும் வந்து சோ இந்த ஸ்பீச், இந்த இப்ப சோசியல் மீடியால நடக்கிற விஷயமும் வந்து எங்கேயோ இருக்குது, லிங்க் பண்ணலான்னு தோணுது. அப்புறம் மக்களுக்கு நன்றி, கண்டஸ்டன்ட்க்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திவ்யா வந்தாங்க. திவ்யா வந்து இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அவார்ட். அவங்க வந்து ரொம்ப மன உருகி பேசினாங்க. ஆனா நல்லா இருந்துச்சு அவங்களோட ஸ்பீச் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணா. சோ அவங்க என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் 10 வருஷம் அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவார்ட் கிடைச்சதே இல்ல. நிறைய அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க போய் வாங்கினது இல்ல, பக்கத்துல அவங்க கோர்ஸ் கூட நடிச்சவங்க அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த அவார்ட் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் இத்தனை கேரக்டர் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் கிடைக்காத அவார்ட் வந்து எனக்காக, திவ்யாக்காக அவார்ட், என்ற ஒரு கேரக்டருக்காக கிடைத்த அவார்ட். ஆமா, அதாவது என்ன, நானா இருந்ததுக்கே ஒரு அவார்டு கிடைக்குதுன்னா இதான் பெட்டர் அவார்டா இருக்கும். கேரக்டர்லாம் இல்லாம நானா இருந்ததுக்கே ஒரு அவார்டு கிடைக்கணும், அதை விட இதான் பல மடங்கு பெரியது. அப்படி சொல்லி தேங்க்யூ மக்கள், தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ விஜய் சேதுபதி சார், ஐ லவ் யூ சொல்லி விஜய் சேதுபதி அவங்களுக்கு பதிலுக்கு லவ் யூ சொல்லி அவங்க ஸ்பீச்சை முடிச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு சாங் வந்துச்சு, எஃப்ஜே நாதிரை வந்து உள்ள வந்தாங்க. அப்புறம் எல்லாரும் அன்பு மலையை மாத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. தென் அரோரா அண்ட் துஷார் கலர் ரூம் பெட்ல வந்து அரோரா வந்து ஒரு ப்ரொபோசல் எடுத்து கொண்டு போய் வச்சாங்க. ஏதோ ஒன்னு எழுதி
ஆமா, அது என்னது கோஸ்டரா கோஸ்டர் மாதிரி தான் கோஸ்டர் மாதிரி தான் இருக்கு ஆனா தெரியல கரெக்டா. சோ அதுல வந்து என்னென்னமோ குட்டி குட்டியா எழுதி அவர்கிட்ட கொடுத்தாரு. ஆனா ஜஸ்ட் அவர் வந்து அதை படிச்சுட்டு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இன்னும் ஒரு வீக் தான் இருக்கு, ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் யூ டாக் சம்திங் அவுட் ஆஃப் த டாபிக், இட்ஸ் வெரி கிளியர். அரோரா மூஞ்சிய பார்த்தோன்னே அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. பத்தாவதுக்கு அரோராவே நேரா கேட்டுட்டாங்க, நான் என்ன பத்தி எழுதியிருக்கேன், நீ வந்து என்ன பத்தி என் கேமை பத்தி பேசுற அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு நல்லா தெரியுது. ஆனா அந்த பையன் வந்து எஸ்கேப் ஆவதான் பாக்குறான், கேம்னால எஸ்கேப் ஆக பாக்குறானா இல்ல வெளியே போய் அரோரா யாருன்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆக பாக்குறாதான்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். சொல்லி அவர் சொல்ல வந்து நான் வந்து சொல்லி இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அது மிஸ் யூக்கு. ஆமா, அப்புறம் மிஸ் யூன்னு சொல்லவே முடியாது. பிக் டீல் வந்து அப்புறம் வந்து என்னன்னா ஆதிரியார் சேர்த்துக்கிட்டாரு, நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வை அப்படின்னு சேர்த்துக்கிட்டாரு. என்னன்னா இவர் வந்து எதா இருந்தாலும் வெளியில போய் பார்த்துக்கலாம், இங்க வந்து கேம் இந்த 5 நாள்ல வந்து மூடு வந்து நான் வந்து ஸ்பாயில் பண்ணுவேன்னா ஜஸ்ட் என்ஜாய் யுவர் டே until final 5 days வரைக்கும், அதுக்கப்புறம் வெளில போய் பார்த்துக்கலாம். So it's very obvious that he is escaping. எஸ்கேப்பின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அந்த பையனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி அப்பையில இருந்து இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா வெளியே போய் அவர் வந்து ரொம்ப தெளிவா வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டாரு. வந்து அரோரா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், அதை தாண்டி காதல் கீதல்லாம் எதுவுமே இல்லைன்னு. ஆனா வந்து அம்மனிக்கு காதல் இருக்குன்னு நல்லா தெரியுது நமக்கு. துஷார் வீட்டுல இல்லாத போதே கொழுந்து விட்டு இருந்துச்சு. இப்ப துஷாரை பார்த்தோன்னே சொல்லவா வேணும், பாப்போம் இது வந்து எதுல போய் முடியுதுன்னு. அப்புறம் பூ பறிக்க நீயும் போகாதேன்னு எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு எனக்கு பிடிக்காத கனியும் சுபியும் என்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறம் கனி என்ன சுபி எல்லாத்தையும் போய் ஹக் பண்ணாங்க, கிஸ் பண்ணாங்க. ஆனா விக்ரம அவாய்ட் பண்ணாங்க, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணாங்க. விக்ரம் ஒரு ஏக்கத்தோடு எப்ப வருவங்க கனி என்னைய வந்து ஹக் பண்ணுவீங்கன்னு ஏங்கி ஏங்கி பாத்துட்டு இருந்தாரு. ஆனா அது நடக்கல. கை கொடுத்துட்டாங்க, கை மட்டும் கொடுத்துட்டாங்க. அதான் வீடியோ ஹேண்ட்ஷேக் மட்டும் கொடுத்துட்டு உள்ள போனாங்களா. இவர் உடனே உள்ள போயிட்டாரு தவஞ்சிரு கப்பல். ஆனா அவர் வந்து அப்படியே ஏக்கத்தோட மிஸ்யூ சொன்னாரு, கப்பல் கவுந்துருச்சு. அது அவங்களுக்கு அவங்க வந்து அதுக்கு தேங்க்யூ சொன்னாங்க. போச்சிட்டு உள்ள போயிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துட்டாரா. அதுல வேற சபரி கிட்ட சொல்றாரு, சபரி வந்தாரு அவரை வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு. என்ன சொன்னாருன்னா, ஹக் பண்ணாம ஹேண்ட்ஷேக் பண்றாங்களே இப்படியா பழகுறோம் அப்படின்ட்டு ஒரு வருத்தம், பயங்கரமான வருத்தம். அப்படி எப்படி அப்படி என்ன பழகுனீங்க அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஐ மீன் என்ன வேற செய்யணும் அப்படிதான் தோணுச்சு. அப்புறம் பிக் பாஸ் வந்து கனி கிட்ட பேச விக்ரம் அதை பார்த்து ரசிக்க அப்படின்னு ஒரு மொமெண்ட் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் விக்ரம் வந்து கனி கிட்ட கடைசியில அவரு கேட்டுட்டாரு கோபமா அப்படின்னு, கோபமா உடனே அவங்க நிஜமா இல்ல எனக்கு கோபம் அப்படிலாம் எதுவுமே இல்ல அப்படின்னு உடனே அரோரா வந்து விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணி கனி கிட்ட போய் சுபிக்ஷா கிட்ட பேச போனாங்க. கண் கலங்கி பேசினாங்க. வியானா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டல்லா இருக்காரு. இப்ப நீங்க தான் வந்து ஆறுதலே சொல்லணும், நீ வந்தாலும் தெரியும் எல்லாமே அப்படின்ட்டு இருந்தாரு. இப்ப வந்து நீங்க இப்படி பண்ணோம்னா அவர் ரொம்ப உடைஞ்சிட்டாரு, போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் தான் இவங்க சொல்லிட்டாங்க பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள போய் விக்ரம்க்கு மத்தபடி மத்த ஹவுஸ்மேட்லாம் வந்து போய் விக்ரம்க்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருந்தாங்களா. அப்புறம் விக்ரம சரி பிராங்க்னு இதை போட்டு உடச்சிட்டு போய் விக்ரம கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு சபரி அனுப்பிட்டு சுபி போய் தாவி மேல குதிச்சாங்க. அப்பா அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் கனி அவருக்கு ஹக் பண்ணி லவ் யூ சொல்லி மாத்தி லவ் யூ சொல்லி ஐயோ முடியலப்பா இந்த பாச போராட்டம் தான் எனக்கு இருந்துச்சு. ஏற்கனவே சொல்லிட்டாரு சேர்த்து சாரு, உள்ளுக்குள்ள போய் இந்த தம்பி அக்கா தம்பி பாசம் இதெல்லாம் வேணாம், பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லியும் இந்த பாச மழை அதுக்கப்புறம் வியானா அண்ட் சுபிக்ஷா. வியானாட்ட போய் சுபிக்ஷா வந்து சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. அதாவது நாமினேஷன் வந்து எப்போ நான் பண்ண உடனே அப்படின்னு, நான் உன்னைய ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் தான் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை, நீ எபிசோட் பார்த்து வந்தியா இல்லையா, ஒழுங்கா பார்த்தியா இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் என்ன பின்னாடி பேசினேன் அப்படி கேள்வி கேட்டாங்க. அப்புறம் சொன்னேன் நான் உன்னைய பின்னாடி பேசல, ஏன்னா என்னைய வந்து நீ நிறைய பின்னாடி பேசியிருக்க, அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படின்ட்டுன்னு. முன்னாடி நான் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன், எதுக்கு அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு யானா கேட்க, அப்புறம் அது ஒரு டிஸ்கஷன் ஓடி. எனக்கு தெரியல இந்த நாமினேஷன் பண்றதெல்லாம் எது இவங்களுக்கு சீரியஸா எடுத்து, அதுதானே கேம். அது வந்து தப்பா, நீ எதுக்கு நீ நாமினேஷன் பண்ண, நீ நாமினேஷன் பண்ணிட்டேன்னு மாத்தி இதெல்லாம் ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எனக்கே ஒன்னும் புரியல. அப்புறம் விக்ரம் வந்து கனி அண்ட் சுபிஷா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அதாவது வியானாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க, எப்படி வந்து நீ ஹர்ட் பண்ணாங்க அப்படின்ட்டுன்னு. சோ கனி நல்லவனா
கனி ஒரு விஷயம் சொன்னாங்க, நல்லவனா இருக்க கூடாதோ, ஐ மீன் வெளியே இருந்து விக்ரம் பாக்குறதுல அவங்க வந்து நல்லவனா இருக்க கூடாதோ, ஏமாலியா ஆயிடுவோமோ அப்படின்னு தோணுச்சு. எதுக்கு நல்லவனா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்லவனா இருந்தா பரவாயில்ல, ஆனா நல்லவனா மட்டும் காட்டிக்கிறது தான் பிரச்சனை. அதுதான் விக்ரம் செய்யறாரு. நான் மட்டும்தான் நல்லவன், நான் எப்போதுமே நல்லவன்னு காட்டிக்கிறாரு. அவங்க பேசுறப்ப ஆரம்பத்தில் சொன்னாங்க, நீ வந்து என்னன்னு அப்படி போற அப்புறம் வர மறுபடியும் சாரி இப்படி இப்படி மாறி மாறிக்கிட்டே இருக்குது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லவனா இருக்க தேவையில்லையே, எதுக்கு அப்படின்னு மாதிரி மாறிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா அவர் வந்து நான் தான் நல்லவன், நான் மட்டும்தான் நல்லவன் அப்படின்னு எல்லாத்துலயும் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் பிரச்சனை. நீ வந்து நல்லவனா இருந்தா ஓகே, எப்போதுமே ஒரு எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு நியாயம் பேசி அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து நான் மட்டும்தான் நல்லவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் மக்களுக்கு பிடிக்கல. நான் சொல்லிட்டேமா ஃப்ரெண்ட், யாருமே எல்லாத்துக்குமே நல்லவனாவும் இருக்க முடியாது, எல்லாத்துக்குமே கெட்டவனாவும் இருக்க முடியாது. யாராவது ஒரு ஆளுக்கு வந்து நம்ம நல்லவங்களாவும் தெரியும், யாராவது ஒரு ஆளுக்கு நம்ம கெட்டவங்களாவும் தெரியும். சோ அடுத்தது வந்து கோல்கேட் ப்ரொமோஷன்ற ஒரு டாஸ்க். ஆமா, அது என்ன டாஸ்க்னா கோல்கேட் விசிபிள் ஒயிட் பர்பிள் டாஸ்க் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து என்னன்னா, அந்த ஹவுஸ்மேட்ல வந்து ஒரு மேல் அண்ட் ஒரு ஃபீமேல் அது மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஜோடியா 8 டீமா பிரிச்சுட்டாங்க. 3 பேர் வந்து ஜட்ஜஸ். அவங்க வந்து என்ன பண்ணோம், அந்த மேல் வந்து போட்டோ எடுப்பாங்க. அவங்க இன்னொரு அவங்களோட பார்ட்னர் வந்து என்னன்னா போஸ்ட் கொடுக்கணும் அந்த கோல்கேட்டை வச்சுட்டு. அதுதான் பண்ணாங்க, சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்கணும். அதை வந்து என்னன்னா அந்த போலராய்ட் கேமரா வச்சு எடுத்துருவாங்க. அந்த பார்ட்னர் வந்து எடுக்கணும். திவ்யா பிரஜின் வந்து 2வதா வந்தாங்க, அப்சரா சப்ரி வந்து 1வது இடத்த பிடிச்சாங்க. அப்புறம் வந்து என்னது அந்த கேக் 100 டே செலிப்ரேஷன் கேக்குன்னு ஒண்ணு பிக் பாஸ் அனுப்புனாரு. எல்லாம் ஜாலியா கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வினோட்டை மறந்துட்டாங்க. ஆனா அமித் மட்டும் போய் கியூட்டா கேமரா நின்று வினோட் பேரை சொல்லி வினோட்டும் அவருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை பத்தி சொல்லி எப்போதுமே இது வந்து தொடரணும் மிஸ்ஸின்னு சொல்லிட்டு கேக்கு கொடுத்து அப்படி சாப்பிட்டது வந்து ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஆமா, இதுல வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். என்னன்னா நான் கொஞ்சம் 24 லைவ் பார்த்தேன். அதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 100 டே வாழ்த்து சொன்னோன்னே பிக் பாஸ் வந்து ஓகே கேக்குனாங்களா, கேக்கு தரேன் ஆனா அதுக்கு டாஸ்க் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. ஆக்சுவலி ஒரு டாஸ்க் கொடுத்து என்னன்னா 2 டீமா பிரிஞ்சு கத்தி எடுக்கணும், அந்த நடுவில் வச்சு கத்தி யார் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அதுக்கு வந்து டீம் வச்சாங்க. ஒன்று வந்து 100க்கு 100, இன்னொரு டீம் வந்து 100 வாலா அப்படின்னு ஒரு டீம் வச்சு விளையாண்டாங்க. அதில் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த கேக் வந்தது. கேக் வந்து கொடுத்துட்டு இந்த அமீர் உண்மையிலேயே என்னென்னா பாராட்டினவர், ரொம்ப ஜென்யூனாக வந்து கானாவை கொடுத்தாரு. கானா மட்டும் இல்லாமல் அந்தாண்ட போய் அதுக்கப்புறம் போய் ஆக்சுவலி நம்ம ரெட் கார்டு கொடுத்தாங்க 2 பேர். அவங்களுக்கும் ஆக்சுவலி சொன்னார், நீங்கள் இருந்தால் கமருதீன் அண்ட் பாரு நீங்களும் குட் பிளேயர், அன்ஃபார்ச்சுனேட் தட் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கும் வந்து இந்த 100வது நாள் வாழ்த்துக்கு நீங்க இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. வெரி நைஸ் பர்சன் அமித். நான் எப்போதுமே சொல்லிடுறேன், இஸ் அ வெரி குட் சோல். ஆனா அவரோட கிறகம் ஆமா, ஒரு வாரம் போய் மிஸ்டர் சத்திரிய வந்து அவர்கிட்ட உட்காந்துட்டாரா இல்லையான்னு தெரியல. ஒரு வாரம் போய் அவரு சாண்ட்ரா பின்னாடி உட்காந்து அவரோட கேம் போயிருச்சு. அப்புறம் இப்ப வந்து ஒரு நியூஸ், புது நியூஸ் வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட். அதாவது என்னன்னா, சாண்ட்ரா மேடம் வந்து வெளியே போய் திருந்தல, அடங்கல. என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து போய் திவ்யாவை பத்தி தப்பா ஒரு விஷயத்த போட்டிருக்காங்களா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அதை போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா நல்ல வேலை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. சோ என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி திவ்யா வந்து கெட்டவ அவ வந்து பிளா 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 சொல்லிட்டு, அது ஏன் பிளா பிளா சொல்றேன் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வந்து எனக்கு தெரியல. சோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஜரேட் திங்ஸ். சோ அந்த பிளா பிளா சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, பிரஜின்க்கும் எனக்கும் வந்து உள்ள வந்து பிரஜின் என்கிட்ட பேசாம இருக்கிறப்ப திவ்யா போய் பிரஜின் கிட்ட சொல்லலையா, ஒரு நல்ல திவ்யா வந்து ஒரு நல்ல உங்களா இருந்தா பிரஜின் கிட்ட போய் சொல்லியிருக்கணுமா, ஏன் சாண்ட்ரா கிட்ட பேசல அப்படின்னு கேட்டிருக்கணுமா. எங்கடா என்னடா திவ்யா வந்து என்ன உள்ள மாமா வேலை பக்கத்து தான் வந்தாங்களா, இல்ல திவ்யா ஆனா உண்மையா போய் கேட்டாங்க பிரஜின் கிட்ட என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. உங்க ஹஸ்பண்ட் தானே துண்டிக்கணும்னு சொல்லி டாஸ்க் கொடுத்தாரு. ஏன்னா ஜோடியா விளையாடக்கூடாது, எல்லாம் ஹவுஸ்மேட் எல்லாம் ஜோடியா விளையாடுறாங்க சொன்னதுனால தானே, சேது சார் சொல்றதுனாலதான் நான் துண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவங்க ஹஸ்பண்ட போய் கேட்க வேண்டியதானே, மத்த குப்பை எது கேட்கணும். அதனாலதான் அவங்க கோச்சுக்கிட்டு இருந்தாங்க புருஷன் கிட்ட. அதான் தெரியல. அது போய் திவ்யா வந்து புருஷன் கிட்ட சொல்லி அவங்க 2 பேரும் நல்ல பாண்டிங்ல இருந்தாங்களாம். ஆனா வந்து போய் கேட்கலையா. சோ இவங்க 2 பேரும் பிரிச்சதுல வந்து திவ்யா வந்து அவங்க பிரஜினோட பாண்டிங்ல வந்து குளிர் கைறாங்க, மீன்ஸ் ஹாப்பியா இருக்காங்களாம். அதான் நான் நினைச்சேன், வெளியில போய் நீ எல்லாம் திருந்தல, அப்பதான் நீ எப்போதுமே திருந்த மாட்ட. உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு நடிப்பு நடிச்சாங்க அந்த கடைசி நாள் எவிக்ட் ஆகி போறதுக்கு முன்னுக்கு. அப்புறம் ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க, இப்ப வெளியாகி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. அதான் நான் நினைச்சேன், உள்ள புருஷனும் திவ்யாவும்
திவ்யாவையும் ஒன்னா பார்த்து பைத்திய முத்தி தான் போக போகுது. ஏற்கனவே பைத்தியம் தான். ஆனா இப்ப வந்து இன்னும் பைத்தியம் முத்தி போக போகுது. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களோட ஹாப்பி பொங்கல் டு ஆல் த மக்கள்ஸ். ஹாப்பி பொங்கல் டு யூ. சோ எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கட்டும். ஸ்ப்ரெட் லவ் அண்ட் பி ஹாப்பி. தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும். எல்லாம் சக்சஸா இருக்கணும். ஓகே, பாய்.